நோவா அத மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. மக்கள் அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனா நோவா இறைவனை மிகவும் நம்பி கப்பல் கட்டுமான பணியை செய்யறாரு. பல மாதங்கள் தொடர்ந்து கட்டுமான பணியை செஞ்சு கப்பலை கட்டி முடிக்கிறாரு. ஒரு நாள் இறைவன் நோவா கிட்ட இன்னைக்குதான் மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது, மக்களை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. நோவா வெள்ளம் வரப்போகுதுன்னு மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா மக்கள் அதை யாரும் பெருசா எடுத்துக்காம நோவாவை தவிர்த்துடுறாங்க. நோவா இறைவன் கிட்ட மிகவும் மன வருத்தத்தோட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இறைவன் நோவாவை ஆசுவாசப்படுத்தி, நீ செய்த இந்த கப்பலால பல உயிர்கள் காக்கப்பட போகுதுன்னு சொல்றாரு. இறைவன் சொன்னபடியே வனத்திலிருந்து பல வனவிலங்குகளும் மற்றும் பறவைகளும் நோவா கட்டிய கப்பல் உள்ள வந்து தஞ்சம் அடையுது. அன்றிரவே இடியும் மழையுமாக மாபெரும் மழை பொழியுது. தொடர்ந்து மழை பொழிஞ்சதால ஊரே வெள்ளத்தில் முழுகிடுது. நோவா கட்டிய கப்பல்ல இருந்த உயிர்கள் மட்டும்தான் காக்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் கடவுள்னு ஒன்னு இல்லவே இல்லைன்னு இருந்த அவங்க மனசுல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு முதன்முறையாக உணர்றாங்க. அடுத்து இறைவனால தேர்வு செய்யப்பட்டவர் தான் இப்ராஹிம். இப்ராஹிமோட அப்பா வந்துட்டு சிலைகளை செய்யறவரு. இப்ராஹிம்